மக்களே, இந்த அக்கா ஒரு பேட்ஜை தொட்ட உடனே டக்குன்னு வேற ஒரு உலகத்துக்கு போயிட்டாங்க. என்னடா இது அதிசயமா இருக்கேன்னு மறுபடியும் தொட்டா அங்க ஒரு செம்ம ஃபியூச்சர் சிட்டி தெரியுது. சரி, அப்படியே நடந்து போய் அந்த ஊரை ஒரு எட்டு பார்த்துட்டு வருவோன்னு இந்த அக்கா காலை எடுத்து வச்சா தபார்னு ஒரு கண்ணுக்கு தெரியாத சவுத்துல முட்டிட்டாங்க. ஏன்னா அக்காவோட மனசுதான் அங்க இருக்கு, ஆனா பாடி இன்னும் இந்த உலகத்துலதான் இருக்கு. அக்கா உடனே அந்த பேட்சை ஒரு பேப்பர்ல சுத்தி அவங்க அப்பா கிட்ட கொடுத்து, அப்பா இதை பிடிச்சு பாருங்களேன்னு சொல்றாங்க. அந்த மனுஷன் என்னவோ ஏதோன்னு 1 மணி நேரம் தேய்ச்சி பார்த்துட்டு ஒண்ணுமே தெரியலையேமா, உனக்கு என்ன லூசான்னு கோவமா பிடுங்கி வச்சுட்டாரு. அன்னைக்கு நைட் அந்த மனுஷன் தூங்குன கேப்ல நைஸா அக்கா அந்த பேட்சை எடுத்துட்டு வெளியே ஓடுறாங்க. மறுபடியும் பேட்சை தொட்டு அந்த பெரிய ஃபியூச்சர் சிட்டியை நோக்கி அக்கா நடக்கிறாங்க. அப்போன்னு பார்த்து கண்ணுக்கு தெரியாத ஒரு படிக்கட்டுல இருந்து அக்கா பொத்துன்னு உருண்டு கீழே விழுறாங்க. சரி, இது வேலைக்காகாது, இந்த ஊர் நிஜமாவே எங்க இருக்குன்னு கண்டுபிடிப்போம்னு பேட்சை தொட்டு தொட்டு டைரக்ஷன் பார்த்துக்கிட்டே நடக்கிறாங்க. ஒரு கட்டத்துல அக்கா அந்த ஊருக்கு ரொம்ப பக்கத்துல போயிட்டாங்க. ஒரு பறக்கும் கார் அக்கா மேல மோதுற அளவுக்கு வந்துடுச்சு. ஆனா அடுத்த செகண்ட் அக்கா நிக்கிற இடத்துல தண்ணி வர ஆரம்பிக்குது. கண்ணை திறந்து பார்த்தா அந்த அக்கா நிஜ உலகத்துல ஒரு ஏரிக்கு நடுவுல நின்னுட்டு இருக்காங்க.